ஓகே, அதாவது ஆலன் சொன்ன பாயிண்ட் வந்து வெரி வேலிட் பாயிண்ட். அவரவர்கள் மொழியில இது பண்ணாங்க அப்படின்னு இங்க இருக்குது. இப்ப இத வந்து நீங்க ஒரு சபை நாட்டுகிற பணி செய்யறவர்கிட்ட எப்படி சொல்லுவீங்க இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி? அந்த காலத்துல அப்படி நடந்தது. ஓகே, வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஆர் வாட் இஸ் தி பிரின்சிபிள் வி கேன் டிரைவ் ஃப்ரம் தட்? ஏன்னா அந்த ப்ராசஸ் வந்து நமக்கு நடக்கணும். நடக்கல அப்படின்னா இந்த கோர்ஸ் வந்து ஃபெயிலியர். இதிலிருந்து எடுக்கிற கொள்கை என்ன? நான் ஆப்சல்யூட், ஆப்சல்யூட், அந்த ரெண்டும் நமக்கு தெரியணும். எது ஆப்சல்யூட், எது நான் ஆப்சல்யூட்? ஏன்னா இன்னைக்கு சண்டை பூரா நான் ஆப்சல்யூட்ல சண்டை போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கோம். எது ஆப்சல்யூட் ஆனது? நீங்க சொல்றது ஆப்சல்யூட் ஆனது, பட் வாட் இஸ் தட்? அதை எப்படி அவங்ககிட்ட சொல்றது? நான் சொல்றேன், புரியுதா ஆலன்? புரியுது ஐயா. சோ அதை எப்படி கம்யூனிகேட் பண்ணுவீங்க? சும்மா அட்டெம்ப்ட் பண்ணுங்களேன். லாங்குவேஜ் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் ஃபார் பிரின்சிபலா சொல்லலாம் உங்களுக்கு. அதான் எப்படி என்ன சொல்லுங்க. லாங்குவேஜ் நம்ம கத்துக்கிட்டு நம்ம போய் செய்யணும்ன்றது. எந்த லாங்குவேஜ்? மதர் டங். மதர் டங் ஆஃப் அந்த நேட்டிவ் பீப்பிளோட மதர் டங். ஓகே, சோ காஸ்பல் கம்யூனிகேஷன் வந்து ஹார்ட் லாங்குவேஜ்ல நடக்கிறப்போ சர்ச்சஸ் வில் grow. அதான் ஸ்டேட்மெண்ட். ஓகே, நான் சொன்னது சரிதானா? சரியா டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறேன்னா உங்க தாட்ட? ஹார்ட் லாங்குவேஜ் கரெக்ட் தான் ஐயா. அவங்க உங்களுடைய தாய்மொழி பாஷையில சொன்னா அது அவங்களுக்கு ஈஸியா புரியும். ஏன்னா இது வந்து இட்ஸ் a deeper thing. அதாவது இந்தியாவில் இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, கர்நாடகா வந்து ஸ்டேட் லாங்குவேஜ், அல்லது இன்னொரு பாஷையில இன்னொரு விதத்துல என்ன சொல்லுவாங்கன்னா இட்ஸ் a business language. ஆனா கர்நாடகால இருக்கிற பஞ்சாராக்காரன் அவன் வேற பாஷை பேசுவான். he has his own language. அப்ப நீங்க பஞ்சாராட்ட போய் ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா எந்த லாங்குவேஜ்ல பேசணும்? பஞ்சாரால பேசினாதான் there is growth. அததான் இன்னைக்கு வந்து that's an important principle, undeniable principle, absolute. அது ஆனா இன்னைக்கு பாவம் நம்ம ஆட்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா ஸ்டேட் லாங்குவேஜ நடத்துவாங்க. ஸ்டேட் லாங்குவேஜ்ல கன்னடால அவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணிட்டு இருப்பாங்க, which is கம்யூனிகேட் ஆகும், பட் ஒன்றும் பெருசா பெரிய அளவுல பெரிய தாக்கம் இருக்காது. ஸோ அதனால ஹார்ட் லாங்குவேஜ் அல்லது மதர் டங்ல வந்து காஸ்பல் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எனக்கு அதுல ரொம்ப பிடிச்சது வந்து உங்க ஐஎம்எஸ் மிஷினரி, அவர் பேர் என்ன, சிவராஜ் அண்ணன். கேள்விப்பட்டிருக்கீங்களா சிவராஜ் அண்ணன்? ஏன்னா இப்படி சைலண்ட்டுக்கா இருந்தா நான் என்ன செய்யறது? இல்லைங்கய்யா. இல்ல, ஓகே. அவர் வந்து சிவராஜனை வந்து முதல்ல ஒரிசா பார்டர்ல இருக்கிற கோயா மக்கள் மத்தியில அவரை ஃபர்ஸ்ட் போட்டாங்க. அவர் என்ன பண்ணார், ரொம்ப ஞானமா சிட்டிலேயோ டவுன்லயோ இல்லாம டைரக்டா போய் இன்டீரியர் வில்லேஜ்ல வீடு எடுத்து இருந்தாரு. அதனால என்ன செஞ்சாரு அப்படின்னா வெரி ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் வந்து கோயா பழகிட்டார். கோயா லாங்குவேஜ் சூப்பரா பேசுவார். இப்ப அவரை தூக்கி ஹிமாச்சலுக்கு அடிச்சு வேற எங்கெங்கயோ போட்டாங்க. எனக்கு அதுக்கப்புறம் நடந்த கதைகள்லாம் தெரியல. பட் ஆனா கோயா லாங்குவேஜ்ல ஒரு பெரிய மூவ்மெண்ட் வந்து ஐஎம்எஸ் மூலமா ஏற்பட்டதற்கு மிக முக்கியமான காரணம் வந்து சிவராஜ் அண்ணன். காரணம் அவரு, அவருடைய இன்னொரு பிரதர் இன்ல, அவர் பேர் மறந்துட்டேன், அவரும் எல்லாருமே அந்த கோயா லாங்குவேஜ ஃபர்ஸ்ட் போய் படிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் ஸ்டேட் லாங்குவேஜ் படிச்சாங்க, ஒடியா படிச்சாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி நிறைய மிஷினரிஸ் என்ன செய்வாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட் லாங்குவேஜ படிச்சிருவாங்க, படிச்சுட்டு பிற மதர் டங் படிக்க மாட்டாங்க, ஸ்டேட் லாங்குவேஜ்லயே கம்யூனிகேட் பண்ணிட்டு இருப்பாங்க, விச் இஸ் நாட் வெரி எஃபெக்டிவ். அதனால ஹார்ட் லாங்குவேஜ்ல பேசுறதுங்கிறது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்
ஃபார் growth ஆஃப் த சர்ச்சஸ். இன்ஃபேக்ட் the whole translation movement எப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, வில்லியம் கேமரூன் டவுன்சென்ட் அப்படிங்கிற ஒரு மிஷனரி வந்து கக்காச்சி இந்தியன்ஸ் மத்தியில ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவங்க பாஷை கக்காச்சி, ஆனா ஸ்பானிஷும் புரியும் அவங்களுக்கு. ஸோ டவுன்சென்ட் வந்து எல்லாம் ஸ்பானிஷ்ல பேசிட்டு இருந்தார். அப்ப அந்த கக்காச்சி ட்ரைபல் லீடர் வந்து இவங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான். என்ன கேட்டான் அப்படின்னா, இஃப் யுவர் காட் இஸ் அ கிரேட் காட், தென் வை ஹி கான்ட் ஸ்பீக் இன் அவர் லாங்குவேஜ் கேட்டான். உன் கடவுள் பெரிய கடவுளுங்கிறியப்பா, பிறகு ஏன் மொழியில பேச மாட்டாரா அப்படின்னு கேட்டான். உடனேதான் வில்லியம் கேமரூன் டவுன்சென்ட் வந்து டிரான்ஸ்லேஷன் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பிச்சார். ஸ்பானிஷ்ல இருந்து அவங்க கக்காச்சி பாஷைக்கு டிரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பிச்சார். ஸோ ஐ திங்க் வாட் ஆலன் செட் இஸ் வெரி வெரி ரெலவென்ட் டு இந்தியன் கான்டெக்ஸ்ட். ஏன் அப்படின்னா இந்தியாவில் வந்து 1652 லாங்குவேஜஸ் இருக்கு, டயலக்ட்ஸ் இன்க்ளூடிங் த டயலக்ட்ஸ். ஸோ அதனால இந்த டயலக்ட்ஸ்லையும் நம்ம வந்து கொண்டு போய் காஸ்பலை சேர்க்கணும் அப்படிங்கிறது இட்ஸ் அ பிக் சேலஞ்ச். பட் ஆனா அதை செஞ்சா சபை வளர்ச்சி நிச்சயமாக இருக்கும். எக்ஸலண்ட், வெரி குட் ஆலன். ஓகே, வேற ஆக்ட்ஸ் 2ல இன்னும் முக்கியமானதை தொடவே இல்லையே. ஆக்ட்ஸ் 2ல ஐயா, அப்போஸ்தலர்ஸ் அது வரைக்கும் ஜீசஸ் கிரைஸ்டால சோசன் பண்ணப்பட்டு ட்ரெயின் பண்ணப்பட்டாங்க. ஒன்லி ஆஃப்டர் ரிசீவிங் த ஹோலி ஸ்பிரிட் தே காட் த போல்ட்னஸ் டு ஸ்பீக், டு ப்ரொக்ளைம் த காஸ்பல். போல்டா பேச ஆரம்பிச்சாங்க. அது வரைக்கும் அவங்க வந்து ஒரு படிப்பறிவு இல்லாதவர்களா அப்படிதான் இருந்தாங்க. பேதுருலாம் பார்த்தா போல்ட்னஸ் அப்போல்லாம் அவனுக்கு இல்லை. பட் ஒன்ஸ் தே ரிசீவ் த ஹோலி ஸ்பிரிட், ஸோ ஓகே, அது இன்சிடென்ட். பரிசுத்தம், அதுல இருந்து எடுக்கிற கொள்கை என்ன, பிரின்சிபல்? பரிசுத்த ஆவியானவரோட உதவினாலதான் நம்ம வந்து அந்த காஸ்பல் ப்ரொக்ளமேஷனை நம்ம வந்து பண்ணுறதுக்கு வெரி அந்த குட். போல்ட்னஸ், அந்த கரேஜ் எல்லாம். ஐ மீன் போல்ட்னஸ் நட், அதாவது பரிசுத்தாவியானவருடைய இதை வந்து போல்ட்னஸ் இஸ் இம்பார்ட்டன்ட், கரேஜ் இஸ் இம்பார்ட்டன்ட். பட் அதோட சுருக்கிடக்கூடாதுங்கிற. சபை வளர்ச்சியை நடத்துறதே பரிசுத்தாவியானவர் தான். இட் இஸ் he who is orchestrating the entire movement. அவர்தான் இவர்களோடு அப்போஸ்தலர்கள் மூலமாக செயல்படுகிறார். அப்படித்தானே அப்போஸ்தலர் 1ஆவது அதிகாரத்துல எழுதுறாரு. இயேசு கிறிஸ்து தொடர்ந்து அப்போஸ்தலர்கள் மூலமாக பரிசுத்தாவியானவர் துணையோடு எப்படி செயல்படுகிறார் என்பதைத்தான் இந்த 2வது பிரபந்தத்தில் நான் எழுதுகிறேன். சோ பேசிக்கலி நீங்க எல்லா இடத்துலயும் பார்க்கிறது என்ன அப்படின்னா, பரிசுத்தாவியானவர் தான் இத ஆர்கஸ்ட்ரேட் பண்ணி கொண்டு போறார். அவருடைய ஃப்ளோல போனோம் அப்படின்னா சர்ச்சஸ் grow. அவர் எங்க ஒர்க் பண்றாரோ அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னா then there is growth. That's a very very important principle. Holy Spirit உடைய கைடன்ஸ்க்கு, ஹோலி ஸ்பிரிட் உடைய லீடிங்க்கு, ஹோலி ஸ்பிரிட் வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்றதுக்கு விடுகிற பொழுது அவர் நம் மூலமாக செயல்படுகிற ஆண்டவராக இருக்கிறார். சோ இது ஆக்ட்ஸ் 2ல மட்டும் இல்ல, ஆக்ட்ஸ் 10ல பாப்பீங்க, பிலிப் கேஸ்ல, ஆக்ட் 6ல பாப்பீங்க, திரும்ப திரும்ப பல இடங்கள்ல நீங்க பாப்பீங்க. ஈவன் லாஸ்ட் when you are nearing the end of acts அங்கேயும் பாப்பீங்க பரிசுத்தாவியானவர் எப்படி செயல்பட்டு ஒரு முழுமையான அந்த மூமெண்ட்டை கொண்டு போறாரு
அப்படிங்கிறது he is the orchestrator. அவர் தான் ஃபுல்லா பண்றாரு, நம்ம டூல்ஸ். So that's a very very important principle. பரிசுத்தாவியானவருடைய துணை இல்லாமல், பரிசுத்தாவியானவருடைய செயல்பாடு இல்லாமல் சபை வளர்ச்சி என்பது இட்ஸ் ஐ மீன் ஜஸ்ட் a vain thing. Okay, that's a very good point, very good point. Okay, ஆனா இந்த பென்டிகாஸ்ட் நடந்ததை பத்தி அவர் ஆர்டிக்கிள்ல கொஞ்சம் வித்தியாசமான கருத்துக்கள் எழுதியிருந்தார். இவ்வளவு நாள் நமக்கு இருந்த திங்கிங்க்கும் அதுக்கும் கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. அதை யாரும் நோட் பண்ணீங்களா அந்த ஆர்டிக்கிள்ல? தெரியல, நீங்க ஆர்டிகிள் வாசிக்கிறீங்களானே எனக்கு டவுட்டா இருக்கு. எக்ஸ்பிளனேஷன் கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்ததுங்க ஐயா. இப்போ அதான் என்ன டிஃபரெண்டா இருந்ததுன்னு தான் கேக்குறேன். மேலறைன்றது குறிப்பிட்டிருக்கும், பட் ஆனா அந்த மேலறைன்றது வந்து அவர் ஆர்டிகல் எப்படி கொடுத்திருப்பாருன்னா, அது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரா செகண்ட் ஃப்ளோரா அந்த ஒரு டீடைல்ஸ் அந்த மாதிரி கொடுத்திருப்போம். அது அந்த இது சொல்றீங்களா ஐயா? நீங்க எந்த ஆர்டிகிள பாக்குறீங்கன்னே தெரியல எனக்கு. ஒரு ஆர்டிகல் சி அதுல வந்து ரொம்ப தெளிவா எழுதியிருப்பாரு. பெண்டகாஸ்ட்ங்கிறது நம்ம இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருக்கிறது என்ன, ஏதோ மேலறைங்கிற ஒரு இடத்துல நடந்தது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அவர் என்ன எழுதுவாரு, அவர் ஒரு ஓபன் ஸ்பேஸ் மாதிரி அவரு மென்ஷன் பண்ணிருப்பாரு. மேல ஆப்ஷன்ஸ் கொடுப்பாரு. இட் குட் பி ஈவன் டெம்பிள் பாரு. ஆமாயா, ஏன்னா அதுக்கு என்ன ரெஃபரன்ஸ் கொடுப்பாரு, இயேசு கிறிஸ்து டெம்பிள பத்தி பேசுகிறப்போ என்ன சொல்லுவாரு, திஸ் இஸ் மை ஃபாதர்ஸ் ஹவுஸ், இது தேவனுடைய வீடு, அதனால ஒருவேளை மேலறை அப்படின்னு அதை சொல்லி இருந்திருக்கலாம், டெம்பிள்ல நடந்திருந்திருக்கலாம். 3000 பேரு வந்தாங்க அப்படின்னா அவர் கடைசியில என்ன கன்க்ளூட் பண்ணுவார்னா, பெண்டகாஸ்ட்ங்கிறது ஏதோ ஒரு இடத்துல நடந்தது அல்ல, இட் குட் பி இன் டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ன்னு எழுதுவார். ஸோ இவங்க எல்லாம் ஸ்பிளிட் ஆகி போய் பல இடத்துல பேசி இருந்திருக்கலாம். பிறகு அவங்க வந்து இது எல்லாமே ஐ மீன் லாஜிக்கல் திங்கிங். இட்ஸ் நாட் லைக் இப்படிதான் நடந்திருக்கும் அப்படின்னு கம்பல்சரி இல்லை, ஜஸ்ட் அ லாஜிக்கல் திங்கிங். ஏன்னா நீங்க வந்து இப்ப எப்படி 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க அப்படின்னா எத்தனை பேர் சுவிசேஷத்தை கேட்டாங்க? மேலறைனா ஒரு சின்ன ரூமா இருந்திருக்கும், எத்தனை பேரை அதுக்குள்ள கம்ப்ரஸ் பண்ணி அடக்க முடியும்? அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. சோ அடுத்து 3000 பேருக்கு ஞானஸ்நானம் எப்படி கொடுத்தாங்க? அதான் அவர் என்ன எழுதியிருப்பாரு, ஈதர் சீலோவாம் குளத்துக்கு போயிருந்திருக்கலாம், இல்ல இன்னொரு பெதஸ்தாக்கு போயிருந்திருக்கலாம், போய் கொடுத்து எல்லாரையும் சேர்த்து இருந்திருக்கலாம். ஸோ அவருடைய ஆர்கியூமெண்ட் வந்து மோஸ்ட்லி ஹேப்பன்ட் இன் த டெம்பிள் பிரிமைசஸ். தேவாலயம், எருசலேம் தேவாலயத்துல வந்து இது நடந்திருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு அவர் வந்து கன்க்ளூட் பண்ணுவார். அது எப்படி உங்களுக்கு ஒத்துக்கிற மாதிரி இருந்துச்சா? இல்ல ஏன்னா இவ்வளவு நாளா நம்ம கன்சர்வேட்டிவ் திங்கிங் வந்து ஏதோ ரூம்ல நடந்தது அப்படின்னு, பட் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் திங்கிங்ல எழுதியிருப்பார். அதை யாரும் டிஸ்அக்ரி பண்ணீங்களா மைண்ட்ல? இல்ல அது எதுவும் கொஸ்டின்ஸ் வந்துச்சா, ஏன் இப்படி எழுதுறாரு அப்படின்னு? லாஜிக்கலி அவர் எக்ஸ்பிளைன் பண்ண இது கரெக்டா இருந்தது. ஏன்னா அவர் கேட்கிற ஒரு இதுக்கும் அவர் ஒரு வார்த்தைக்கும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும்போது, ஓகே ஓப்பன் ஸ்பேஸா இருந்திருக்கலாம், ஓப்பன் ஸ்பேஸா இருந்தா ஓகே டெம்பிளா இருந்திருக்கலாம். சோ டெம்பிளா இருந்தா நீங்க சொன்ன மாதிரி அந்த பேப்டிஸ்ட் எல்லாத்துக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருந்தது அவர் சொன்னதுக்கு. அந்த எக்ஸ்பிளனேஷன் கரெக்டா இருந்ததுனால I thought it was valid. இல்லாட்டி நம்மளால ஆன்சர் பண்ண முடியாது. See, if someone is asking எப்படிங்க 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க அப்படின்னா எத்தனை பேர் கேட்டிருக்கணும், எங்க கேட்டாங்க, ஒன்னும் டீடைல்ஸ் ரொம்ப ஸ்பெசிபிக்கா இல்ல. So I think that was more substantiating, validating
யூனோ நம்ம ஆன்சர் பண்றதுக்கு, கிரிட்டிக்ஸ்க்கு ஆன்சர் பண்றதுக்கு வந்து இட் குட் பி யூஸ்ஃபுல். ஸோ பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடு என்பது மிக மிக முக்கியமானது. ஓகே, ரைட். அது ஆக்ட்ஸ் 2ல இருந்து நம்ம படிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு கொள்கை. சரி, அதுக்கப்புறம் அந்த ஆர்டிக்கிள்ல ஒரு எத்தனை ஷிஃப்ட் சொல்லுவார், 4 ஷிஃப்ட் சொல்லுவார்னு நினைக்கிறேன். அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ஸ்ல இருந்து மூவ் பண்றப்போ என்னென்ன ஷிஃப்ட் ஞாபகம் இருக்கா? வெரி இம்பார்ட்டன்ட் அந்த 4 ஷிஃப்ட்னு நினைக்கிறேன். மை மெமரி இஸ் ரைட். போன வாரம் யாரோ சொன்னாங்க, அததான் முதல்ல சொன்னாங்க. ஐ திங்க் யாரு முதல்ல பேசுறது, இவங்க அனிதா தான் சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னு நினைக்கிறேன். பிறகு நான் கீஸ் கேட்ட உடனே அவங்க அப்படியே ஆஃப் ஆயிட்டாங்க. அதாவது 2வது ஷிஃப்ட் சொல்லுவாரு. ஆக்ட்ஸ் சாப்டர் 8th சாப்டர்ல இருந்து 11th சாப்டர் வரைக்கும், 11th சாப்டர் 18th வேர்ஸ் வரைக்கும் இருக்கிற அந்த ஹோல் சங்க் வந்து எத்தனை வருஷம் நடந்ததுன்னு எழுதினாரு? யாருக்கும் ஞாபகம் இருக்கா? 3 years. 3 years இல்லங்க, ஆக்ட்ஸ் 8th சாப்டர்ல, அது நீங்க சொல்ற 3 years வந்து ஃபர்ஸ்ட் பீஸ் ஆஃப் ஜெருசலம் சர்ச். அது 12 to 13 years. 12 to 13 years ஆஃப் ஹிஸ்டரிய வந்து அதுக்குள்ள கொடுக்கிறார். அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 4வது வசனத்துல இருந்து 11வது அதிகாரம் 18வது வசனம் வரைக்கும் இருக்கிறது. பிலிப்பு சமாரியாவுக்கு போனது, இத்தியோப்பியன் யூனக்ட போனது, கொர்னேலியு வீட்டுல நடந்தது, அது எல்லாத்தையும் சேர்த்து எடுத்தீங்க அப்படின்னா இட்ஸ் a history of 12 to 13 years. அதுல வந்து 4 ஷிஃப்ட் நடந்தது அப்படின்னு சொல்லுவார். என்னென்ன யாருக்கும் ஞாபகம் இருக்கா? சொல்லுங்களேன். சமாரியா யூதேயா பகுதிகளில் பிலிப்பின் ஊழியம். வெரி குட். அதாவது ஃபர்ஸ்ட் எருசலேமை தாண்டி சுவிசேஷம் போகுது. அது வரைக்கும் இவங்க வந்து எருசலேமுக்குள்ளேயே தான், குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் எருசலேமை தாண்டணும்னு இவங்களுக்கு ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. கலைச்சு விடுறாரு, அடிச்சு விரட்டி விடுறாரு. சோ என்ன வழக்கமா என்ன சொல்லுவாங்க, அப்போஸ்தலர் 1:8 நிறைவேற்றுவதற்கு அப்போஸ்தலர் 8:1 நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போஸ்தலர் 8:1 என்ன வாசிங்க யாராவது? அவனை கொலை செய்வதற்காக சவுலும் சம்மதித்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். சரி, மற்ற யாவரும்னா எல்லாரும்லாம் ஓடல, மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளா அடிச்சு விரட்டுறாங்க. அப்போஸ்தலர்களை மட்டும் விட்டு வச்சிடுறாங்க. ஏன்? they thought அப்போஸ்தலர்களாலதான் சுவிசேஷம் பரவுது, மத்தவங்க போயிட்டாங்கன்னா சுவிசேஷம் பரவாதுன்ற ஒரு ஐடியா இருந்திருக்கலாம் அவங்களுக்கு. ஓ, ஓகே, வெரி குட். So these people are the key people. அதனால இவங்கள ஒண்ணும் செய்ய வேண்டாம் அப்படின்னு நினைச்சிருந்திருக்கலாம். வேற என்ன யோசிக்கிறீங்க? They followed Jewish practices and the nature அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. யாரு? அப்போஸ்தலர்களா? அப்போஸ்தலர்ஸ். அதனால இவங்களால நமக்கு அப்படி ஒண்ணும் த்ரெட் வராதுன்னு நினைச்சிட்டு எல்லாம் ஒரே குளத்துல ஊர்ன மட்டைகள் தான் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஒரே குட்டையில ஊர்ன மட்டைகள் தான், அதனால இவங்களால நமக்கு ஒண்ணும் பெரிய ஆபத்து இல்லை அப்படின்னு. வேற என்ன நினைக்கிறீங்க? ஏன் அப்போஸ்தலர்களை மட்டும் கை வைக்கல? நிறைய பீப்புள் வந்து அவங்கள ட்ரஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அதனால வந்துட்டு மக்கள் கிட்ட இருந்து எதிர்ப்பு வருவோம் அப்படின்ட்டு அவங்க நினைச்சிருக்கலாம். ஓகே, மக்கள் எதிர்ப்பு வரலாம் அப்படின்னு. இவர் என்ன எழுதுவாரு? மேபி அவுட் ஆஃப் ரெஸ்பெக்ட்னு எழுதியிருப்பார். they had respect for them. ஏன்னா அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா நிறைய அற்புதங்கள் பண்றாங்க. ஸோ ப்ராபப்ளி அவுட் ஆஃப் ரெஸ்பெக்ட் they didn't touch them. மற்றவங்கள விரட்டுறாங்க. இதுல எனக்கு இன்னொரு ஒரு ஆச்சரியமான விஷயம். ஓகே, சிதறடிக்கப்பட்டார்கள்.
சரியா? அடுத்து என்ன நடந்தது? 4வது வசனம் வாசிங்க. சிதறிக்கப்படுறாங்க 1வது வசனத்துல. 4வது வசனம் சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். சரி, இது எனக்கு இன்னும் புடிபடவே மாட்டேங்குது. என்ன காரணத்துக்காக இவங்களை அடிச்சு விரட்டுறாங்க? சுவிசேஷம் பரவக்கூடாது அப்படின்ட்டு. பரவக்கூடாதுன்னு அது வந்து எக்ஸ்பெக்டேஷன். இவங்களை விரட்டுனதுக்கு என்ன காரணம்? மேபி அவங்க எல்லாம் இங்க ஒரு பெரிய ஒரு ட்ரைபா ஒரு கூட்டமா மாறிடுவாங்கன்ற ஒரு காரணத்துக்காக. சரி, அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நீ சுவிசேஷத்தை பின்பற்றுகிற, அப்படித்தானே? they were worshipping Christ. அதுக்காக தான் அடிச்சு விரட்டுறாங்க, அப்படிதானே? you all agree, right? ஆமாய்யா. வேற எந்த காரணமும் கிடையாது. ஒரே காரணம், you worship Christ. அவ்வளவுதான், நான் அடிச்சு விரட்டுறேன். சரி, இப்ப நல்லா யோசிங்க. என்ன காரணத்துக்காக அடிச்சு விரட்டப்பட்டாங்களோ போன இடத்துல என்ன செய்யறாங்க? அதே அவங்க வந்துட்டு மற்றவங்களுக்கு சொல்லி பிரசங்கித்தாரு. அது எப்படி சாத்தியமாச்சு? அல்லது அந்த இதுல இருந்து ஒரு கொள்கை எடுக்கணும் அப்படின்னா என்ன செய்யலாம்? என்ன கொள்கை எடுக்கலாம்? இதை இன்னைக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி இதை வந்து இன்னைக்கு சபைகளுக்கு சொல்லணும். சபை வளர்ச்சிக்கான இதுல இருந்து ஒரு கொள்கை எடுக்கணும், பிரின்சிபல் அப்சல்யூட் எடுக்கணும் அப்படின்னா என்னன்னு எடுக்கலாம்? யாரு தம்பு என்ன பேச ஆரம்பிச்சாங்க? நம்ம இப்போ லீடரா இருக்கோம் அப்படின்னா, இப்போ நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறோன்னா, ஸோ அவங்க வந்து அவங்களுமே கடவுளை சொல்கிற அளவுக்கு நல்ல ஒரு நல்ல இன்ஃப்ளூயன்ஷியலாக அவங்களுமே ஒரு நல்ல ஒரு டிசைபிள்ஸாக ஒரு லீடர்ஸாக உருவாக்கணும். ஓகே, அது வந்து ஒரு நல்ல கொள்கை. அதாவது நீங்க வந்து என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல பேசுறீங்க அப்படின்னா, அப்போஸ்தலர்கள் மட்டுமே செய்யல, ஈவன் சிதறி போனவர்கள் கூட செய்தார்கள் அப்படிங்கிறத சொல்றீங்க, அப்படித்தானே? ஆமா ஆமாயா, அந்த அளவுக்கு அவங்க எக்யூப்டா. ஓகே, அந்த அளவுக்கு அவர்கள் எக்யூப் பண்ணப்பட்டிருந்தார்கள். சோ அவங்க வந்து இப்ப லாஸ்ட் ரோல வந்து உட்கார்ந்துட்டு போல. சோ அப்போஸ்தலர்கள் வந்து அவங்கள நல்லா ட்ரெயின் பண்ணி இருந்திருப்பாங்க. ஓகே, தட்ஸ் a good point. That's a good principle also. அதாவது எல்லாரும் இவர் ரோலண்ட் ஆலன்ங்கிற ஒரு மிஷனரி எழுதியிருப்பாரு. ஏர்லி சர்ச்ல இருந்த எல்லா பிலீவர்ஸும் they were potentially a missionary அப்படின்னு எழுதியிருப்பாரு. பொட்டன்ஷியலி they are a missionary அப்படின்னா என்ன? அவர்கள் மிஷனரிகளாவதற்கு எல்லா விதமான சாத்தியக்கூறுகளும் இருந்தது. they were potentially a missionary. சோ அந்த அளவுக்கு அவங்கள வந்து எக்யூப் பண்ணி வச்சிருந்தாங்க. வெரி குட். ஓகே, சோ அது ஒரு பிரின்சிபிள். இந்த இந்த இதுகளை வீடியோ ஆன்ல இருக்கு. இந்த இதுகளை வேற இதுல இருந்து என்ன எடுக்கலாம்? இதே இதுல இருந்து வேற என்ன கொள்கை எடுக்கலாம்? சரி, இவங்க போன சொல்லுங்க. எந்த பிளேஸ்ல இருந்தாலும் நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கலாம் அப்படிங்கிறது. ஓகே, நான் அந்த பிளேஸ்ங்கிறத வந்து நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா, இவங்க சிச்சுவேஷன் எப்படி இருந்தது? Was it a conducive situation? இருக்காது. ஏன்னா அவங்க சதறி போயிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒண்ணுமே இருக்காது கையில, எதுவும் ரொம்பலாம் எடுத்து போயிருக்க முடியாது. சரி, அதாவது சிதறி போறதுன்னா என்னன்னு நமக்கு இன்னும் புரியாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு நாளும் சிதறெல்லாம் படல. நம்ம ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு பிழைக்க போயிருக்கிறோம். அப்போ போறப்ப எல்லா பொருளையும் தூக்கி 2 குட்டி யானையில போட்டு தூக்கிட்டு போனோம்.
ஷிஃப்ட் பண்ணி போறது வேற, செதறி போறது வேற. ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு இதுக்கு நெருங்கிய அனுபவத்துல யாரை கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா, ஸ்ரீலங்கால இருந்து தப்பிச்சுட்டு வந்தவங்கள கொஞ்சம் கம்பேர் பண்ணலாம். அவங்களுக்கு கேட்டா புரியும், அவங்களுடைய அனுபவம் என்ன அப்படின்னு கேட்டாதான் சிதறடிக்கப்படுகிறதுனா என்னன்னு புரியும். நமக்கு புரியாது, ஏன்னா நமக்கு அந்த அனுபவம் எல்லாம் கிடையாது. அட்லீஸ்ட் எனக்கு கிடையாது. ஒரு சிலர் உங்களுக்கு யாருக்கும் இருக்கான்னு எனக்கு தெரியல. சோ சிதறி போன இடத்திலே, அதுவும் என்ன காரணத்துக்காக, கிரைஸ்டுக்காக, காஸ்பலுக்காக சிதறப்பட்டவர்கள் போய் அதையே என்ன செய்யறாங்க, பிரீச் பண்றாங்க. சோ அந்த அவங்க கடைசியா பேசினவங்க, அவங்க பேர் என்ன, சாரி, கிறிஸ்டிஜா, அவங்க வந்து கரெக்டா, அவங்க வந்து நீங்க சொன்னது கரெக்ட். எக்ஸப்ட் தட் பிளேஸ்ங்கிறத விட நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, however the conditions, however the situations, presentation of the gospel plays a very key role. நீங்க எல்லாம் நோட்ஸ் எடுப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா இது 2வது ப்ராஜெக்டுக்குரிய இதை தான் நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அதனால நோட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லது. ஓகே, ஸோ அடுத்த கீ, இம்பார்ட்டன்ட் கீ வந்து, எந்த சிச்சுவேஷனாக இருந்தாலும் காஸ்பல் பிரசன்டேஷன் வந்து இட்ஸ் a very key thing. அடுத்து தம்பு அண்ணன் சொன்ன பாயிண்ட்டும், everyone was a potentially a missionary. They were well equipped. They were all well equipped. சரிதானா? வெரி குட். ரைட். அடுத்து இந்த பிலிப் இன்சிடென்ட்ல இருந்து ஏதாவது எடுக்கலாமா? ஏதாவது கொள்கை? எல்லா நேரத்திலயும் ரெடியா இருக்கணும். பி ரெடி. அது மட்டும் இல்ல, நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி பிலிப்ப போ சொன்னது யாரு? Holy Spirit. So obeying Holy Spirit. Again, Holy Spirit orchestrate பண்றாரு, and he was controlling the things and they obeyed. See, it's very difficult. ஏன்னா பிலிப் வந்து இப்பதான் சமாரியாவுல பயங்கர சக்சஸ்ஃபுல் ஆகுறாரு. பயங்கர சக்சஸ்ஃபுல். எவ்வளவு தூரம் சக்சஸ்ஃபுல் அப்படின்னா, அங்க இருக்கிற ஒரு ஐ மீன் எல்லாரும் அஸ்டானிஷ் ஆகுற அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறார். சக்சஸ்ஃபுல் முடிச்சு நடந்து கொண்டு இருக்கிற பொழுது டமால்னு ஆண்டவர் என்ன சொல்றாரு, கிளப்பி விடுறாரு, நீ போ. அதுவும் எங்க போ சொல்றாரு? 26வது வசனத்துல வனாந்திர மார்க்கத்துல போ சொல்றாரு. ஹைவே இல்லைங்க. ஹைவேல போச்சோன்னா சந்தோஷமா போலாம். இல்ல ஏதோ ஒரு பெரிய 2 பக்கமும் கடல் இருக்கும், நடுவுல அப்படியே பீச் வேல டிராவல் பண்ணி போலாம். நான் இப்பதான் ஆண்டவரே சமாரியாவுல செட்டில் ஆகி இங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறேன். பாவம் அவரும் பிள்ளைகள், பொம்பளை பிள்ளைகள் வச்சிருக்கிறாரு. திடீர்னு வந்து இப்ப கிளம்பி வனாந்திர மார்க்கமா ஓடு, அங்க ஒருத்தன் குதிரையில போய்கிட்டு இருக்கிறான், அவனுக்கு போய் சுவிசேஷம் சொல்லு அப்படின்னா, நானா இருந்தா ஆண்டவரே வேற யாரையாவது அனுப்புன்ட்டு உட்கார்ந்துருப்பேன். சி, பிலிப் மாதிரி, அதுவும் நீங்க மறந்துடாதீங்க, பிலிப் தான் ஒரு மாதிரி பயணியர். ஏன்னா இப்பதான் ஜெருசலம்ல இருந்து எங்க போகுது வெளியே, காஸ்பல் வந்து சமேரியாவுக்கு போகுது. So he was a pioneer. பிலிப் மாதிரி பயனியர் லீடர்ஸ் கண்டிப்பா தேவை சபை வளர்ச்சிக்கு. இன்னைக்கு எல்லாம் என்ன ஆகி போச்சு அப்படின்னா, பயனியரிங்னா பயப்படுறாங்க. எல்லாம் நீங்க பிளேட்ல போட்டு எல்லாத்தையும் மொத்தமா அப்படியே எங்க கையில கொடுங்க, நாங்க அதை எடுத்து மெயின்டைன் பண்றோம், அவ்வளவுதான். அதை செய்வோம், மெயின்டெனன்ஸ் மோடுல செய்யறோம். யாரோ ஒருத்தர் கஷ்டப்பட்டு, யாரோ ஒருத்தர் ஃபவுண்ட் பண்ணி, யாரோ ஒருத்தர் டெவலப் பண்ணி எல்லாத்தையும் கொடுத்து இந்தாங்க வச்சுக்கோங்கன்னு கையில கொடுத்த உடனே எஸ் நல்லா இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிறோம். பயனியரிங் ஒர்க்குக்கு போங்க அப்படின்னா பயப்படுறாங்க. ஐயோ பயனியரிங் ஒர்க் பண்ணணுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. பட் மறந்துடாதீங்க, பிலிப் மாதிரி ஹோலி ஸ்பிரிட்டுக்கு ஒபீடியண்டா இருந்த
ஒரு பயனியர் லீடர் வந்து சபை வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய காரணம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் வந்து ஜெருசலமை விட்டு வெளியே போகுது. ஓகே, தட்ஸ் a important shift. ரெண்டாவது ஷிஃப்ட் என்ன ஞாபகம் இருக்கா? பவுலின் மனமாற்றம் மற்றும் தமஸ்குவில் அவனுடைய ஆரம்ப கால ஊழியங்கள். இல்ல, நீங்க ஹெட்டிங்கே வாசிட்டு இருக்கிறீங்க. இவர் வந்து முதல்ல எழுதியிருப்பார். செகண்ட் ஷிஃப்ட் என்ன சொல்லுவார் அப்படின்னா, Rural movement to the smaller communities. ரூரல் டு சிட்டி, அர்பன் சென்டர்ஸ்க்கு போக ஆரம்பிக்கும். அப்போஸ்தலர் 11வது அதிகாரத்துல எந்த பட்டணத்துல சபையை நாட்டுவாங்க? சிதறி போனவர்கள். சிரேனே பட்டணத்தாரும் இன்னொருத்தங்க யாரு, சைப்ரஸ், சீப்புரு தீவாரும் சிரேனே பட்டணத்தாரும் போய் எந்த ஊர்ல சர்ச் பிளான் பண்றாங்க? 19வது வசனத்துல இருக்கு. 11வது அதிகாரம் 19வது வசனம். அந்தியோகியா. ரைட். அந்தியோகியா வந்து அந்த காலத்து ரோமன் எம்பையர்ல இருந்த 3rd லார்ஜஸ்ட் சிட்டி, 3வது மிகப்பெரிய ஒரு பட்டணம். சோ ரூரல்ல இருந்து ஷிஃப்ட் வந்து பட்டணத்துக்கு மூவ் ஆகுது. ஓகே, ஒரு புக் நேம் சொல்றேன், அது பிடிஎஃப் கூட இருக்குது, நான் அதை உங்களுக்கு குரூப்ல போட்டு விடுறேன். த ரைஸ் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி பை ராட்னி ஸ்டார்க். ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுதுங்கய்யா. ஓகே, ஸோ த ரைஸ் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி பை ராட்னி ஸ்டார்க்னு ஒரு புக் இருக்கு. ராட்னி ஸ்டார்க் வந்து கிறிஸ்டியன் கிடையாது, அவர் வந்து சோசியாலஜிஸ்ட். இஸ் a sociologist. இவர் வந்து என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா, கிறிஸ்தவ வளர்ச்சிய படிச்சிருப்பாரு, படிச்சு எழுதியிருப்பாரு. ரொம்ப அருமையான புத்தகம், ஒரு 263 பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பர் புக்கு. வாசிச்சிங்க அப்படின்னா தரவா நம்பர் வைஸ் கொடுத்திருப்பார். எருசலேம்ல எத்தனை கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க, அந்தியோகியாவில் எவ்வளவு கிறிஸ்தவ பாப்புலேஷன் இருந்துச்சு, பெர்சன்டேஜ் வைஸ் கொடுத்திருப்பார். சூப்பர் புக்கு. நான் அது பிடிஎஃப் வெர்ஷன் இருக்குது, நான் அதை குரூப்ல போட்டு விடுறேன், முடிஞ்சவங்க வாசிங்க. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னா, ரூரல் டு அர்பனுக்கு ஷிஃப்ட் ஆகுது. சரி, இப்ப இதுல இருக்கிற ஒரே கேள்வி, அப்ப ரூரல் இவாஞ்சலிசம் பண்ணக்கூடாதா? அப்ப எல்லாம் அர்பன் தான் பண்ணணுமா? எல்லா இடத்துலயும் பண்ணணும் ஐயா. போத் ரூரல் as well as urban, ரெண்டு பிளேஸ்லயுமே பண்ணணும். அப்புறம் ஏன் இவங்க அப்போஸ்தலர்கள், பவுல் அப்போஸ்தலன் பர்டிகுலர்லி ஏன் சிட்டிஸை ஃபோக்கஸ் பண்ணாங்க? அங்க வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்கலாம், வேற வேற இடத்துல இருந்து வந்த மக்கள் வந்து அங்க இருக்கிறனால, சோ இவங்க மூலமா அவங்கவுங்க பிளேஸ்க்கு போலாம் அப்படின்ட்டு அவங்க நினைச்சிருக்கலாம். ஓகே, ஸோ பாலுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்துச்சு, அதை வந்து நீங்க அடுத்த இதுல படிப்பீங்க. அவருடைய ஊழிய முறை என்பது சற்று வித்தியாசமா இருந்தது. அதனாலதான் அவர் வந்து சிட்டிஸை ஃபோக்கஸ் பண்ணி வேலை பார்த்தாரு. அதுக்காக ரூரலை நெக்லெக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஹி ஹேட் அ ஸ்ட்ராட்டஜி. அது என்னங்கிறத நம்ம அடுத்த கிளாஸஸ்ல பார்க்கலாம். ஓகே, பட் அட் திஸ் பாயிண்ட் நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, ரூரலை நெக்லெக்ட் பண்ணிட்டு அர்பனுக்கு போல, அர்பனுக்கு மூவ் ஆனதுக்கு there were specific reasons and they had a strategy for it. அதனாலதான் அங்க வந்து மூவ் பண்றாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் வந்து ஜெருசலம்ல இருந்து வெளியே போகுது, ரெண்டாவது ஷிஃப்ட் வந்து ரூரல் டு அர்பன் போகுது, மூணாவது ஷிஃப்ட் How God gradually broke down religious, social, and ethic barriers. ஓகே, barriers. Enabling Christianity to move out of its Jewish context. ஜுடாயிசத்தின் கல்ச்சர்ல இருந்து ஜென்டைல் பாப்புலேஷனுக்குரிய கல்ச்சருக்கு
அடாப்ட் பண்ண ஆரம்பிக்குது. இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ. இது வந்து ஹோலி ஸ்பிரிட்டுடைய மூவ்மெண்ட் இல்லாம நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படின்னா யூதர்களுக்கு பிடிக்காத அனிமல் வந்து பன்னி. பன்னினா அவனுக்கு ஆகவே ஆகாது. ஆனா ஜென்டைல்ஸ்க்கு வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுறது பன்னி. இப்ப யோசிச்சு பாருங்க, பன்னியே பிடிக்காதவனும் பன்னிக்கறி சாப்பிடுறவனும் எப்படி ஒரே ஃபெல்லோஷிப்குள்ள வர முடியும்? they were struggling, பயங்கர ஸ்ட்ரகிள். அதனாலதான் அப்போஸ்தலர் 15வது அதிகாரத்துல ஆக்சுவலா பெரிய சண்டையாகி கூப்பிட்டு ஒரு காம்ப்ரமைஸ் தான் பண்ணி விடுறாங்க. பிளட்டோட சாப்பிடாதீங்கப்பா. என்ன இன்னொன்னு என்ன, அடல்ட்ரி, ஐ மீன் அடல்ட்ரி பிளஸ் ஐடாலட்ரி, இந்த இதுக்கெல்லாம் விலகிடுங்க அப்படின்னு சொல்லி இது வந்து பயங்கர சிக்கலான ஒரு விஷயம். நமக்கு வந்து ஒருவேளை அவ்வளோ டீப்பா கல்ச்சுரல் இது இல்லைங்கிறதுனால நமக்கு வந்து புரியாது. பட் ஃபார் ஜூவிஷ் பீப்புள் இட் வாஸ் வெரி ஹார்ட். இப்பரா பன்னிக்கறி தின்னுட்டு எங்க பக்கத்துல வந்து உட்கார்ற அப்படின்னு. So clean, unclean. See, I mean it's very interesting இல்லையா? பவுல் இல்ல, பேதுருவே என்ன சொல்றாரு? பேதுருவே 10வது அதிகாரத்துல பார்த்து போட்டு இவரை உருட்டி எடுக்க வேண்டியிருக்கு பேதுருவை. என்ன சொல்றாரு? இயேசுக்கு ஐ மீன் தரிசனத்துல வந்து எல்லாம் காட்டுறாரு. காமிச்சு வாய்ஸ் என்ன சொல்லுது? கெட் அப் பீட்டர், கில் அண்ட் ஈட்ங்கிறாரு. 13வது வசனம். அதுக்கு பீட்டர் சொன்ன ரிப்ளைய கவனிங்க. 14வது வசனம் யாராவது வாசிங்களேன் தமிழ்ல. 10:14. அதற்கு பேதுரு, அப்படி அல்ல ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமுமாய் இருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலும் புசித்ததில்லை என்றான். யாதொன்றையும் ஒரு காலும் புசித்தது, யாதொன்றையும் ஒரு காலும் நான் புசித்தது இல்லை. பயங்கரமா சொல்றாரு. சோ பேதுருவுக்கே இது பெரிய சவாலா இருக்கு. யாதொன்றையும் நான் ஒரு காலும் புசித்தது இல்லை. என்னைய போய் நீரு இங்க அனுப்புறீர. இதுல இவங்களுக்கு இருந்த பெரிய சிக்கல்லையும் நீங்க கவனிக்கணும். அங்க பேதுரு பிரசங்கம், அது பரிசுத்தாவியான ஒரு இவனை முழுசா பிரசங்கம் கூட பண்ண விடல. ஏன்னா 44வது வசனம் என்ன சொல்லுது? இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் பரிசுத்தாவியானவர் வந்து விழுந்துட்டார். தெரியல பேதுரு எத்தனை பாயிண்ட் வச்சிருந்தாரு. 7 பாயிண்ட் வச்சிருந்து 5வது பாயிண்ட் பேசிட்டு இருக்கிறப்ப எப்ப போதும்பான்னு இறங்கிட்டார். ஏன்னா கவனிங்க, ரொம்ப முக்கியமானது. 45வது வசனம் வாசிங்க. அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோட கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள், அதாவது அதுல விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள்னா யூத விசுவாசிகள்னு அர்த்தம். யூத விசுவாசிகள் வாசிங்க தொடர்ந்து. கேட்கும் போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்களுக்கும் பரிசுத்த ஆவியானவர் எப்படி கொடுத்தாங்க? பன்னிக்கறி திங்கிறவனுக்கும். அவ்வளவு நாள் அவன் திங்கிங் வந்து பரிசுத்த ஆவியானவர்ங்கிறது ஏதோ அவங்க பாட்டை வெட்டி சொத்துன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க என்ன செய்யறாரு அப்படின்னா, இல்லப்பா எல்லாருக்கும் தான். இப்ப அடுத்து பாருங்க, ரொம்ப டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் வெர்சஸ். 47வது வசனம். அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்தானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விலக்கலாமா என்று சொல்லி அதுக்கப்புறம் ஞானஸ்தானம் கொடுக்கிறார். இப்ப என்னுடைய கேள்வி, ஒருவேளை இவர்கள் பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால், பரிசுத்தாவியானவர் இவர்களை நிரப்பல அப்படின்னா பேதுரு ஞானஸ்தானம் கொடுத்திருப்பாரா மாட்டாரா?
யோசிச்சிருப்பாரு. ரொம்ப யோசிச்சிருப்பார். ஏன்னா அவர் சொல்ற சிக்னலே என்ன அப்படின்னா, நம்மை போல பரிசுத்தாவியானவரை இவர்கள் பெற்று விட்டார்கள், அதனால இனிமே என்ன செய்ய முடியாது, இவங்களுக்கு போக்கு சொல்ல முடியாது, ஞானஸ்நானத்தை கொடுத்து சபையாக்கிருங்க அப்படின்னு சொல்றாரு. சோ அதனாலதான் நான் என்ன நினைப்பேன்னா, அப்போஸ்தலர் 10 வந்து கொர்நேலியுனுடைய மனமாற்றம் அல்ல, பேதுருவினுடைய மனமாற்றம். பேதுரு தான் அங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறார். பேதுருவ பரிசுத்தாவியானவர் அவ்வளவு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ள கொண்டு போறார். So there was a great shift. Jewish religious practicesல இருந்து, அவங்களுடைய கல்ச்சரல் பாண்டேஜ்ல இருந்து வெளியே வந்து ஜென்டைல் உலகத்திற்குள்ளேயும் போக ஆரம்பிக்குது. சோ ஒருவேளை நம்ம அந்த கல்ச்சரல் செட்டிங்குள்ள போகல அப்படின்னா சபை வளராது. திருநெல்வேலிக்காரங்க திருநெல்வேலி கலாச்சாரத்தை தூக்கிட்டு கோயா ஆள்கிட்ட போய் திருநெல்வேலி கலாச்சாரத்தை கோயாக்காரன்ட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா சபை வளராது. கோயா கலாச்சாரத்துல எப்படி கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துவது, கோயா கலாச்சாரத்துல எப்படி கிறிஸ்துவை ஆராதிக்க வைப்பது, அந்த கல்ச்சரல் கான்டெக்ஸ்டுக்கு போனாதான் சபை வளரும், இல்லைன்னா வளராது. சரி, இந்த தண்ணியுடைய ஷேப் என்ன? பாட்டில் உடைய ஷேப். சரி, வேற யாரும் கெமிஸ்ட்ரி டீச்சர் இருக்கீங்களா? தண்ணிக்கு ஷேப் கிடையாது. பாத்தீங்களா? அப்ப தண்ணிக்கு ஷேப் கிடையாதுன்னா என்ன அர்த்தம்? Takes the shape of the container. Wow. நீங்க கெமிஸ்ட்ரி டீச்சரா கிரேஸ்? இல்ல ஐயா, நான் பிசிக்ஸ் ஐயா. ஓ, பிசிக்ஸ். ஓகே, நல்ல வேளை, கெமிஸ்ட்ரினா நமக்கு ஆகாது, அதான் கேட்டேன். ஓகே, so it takes the shape of the container. இப்ப என்னுடைய கேள்வி 9 ஆயிடுச்சு, முடிக்கணும். கிறிஸ்டியன் கல்ச்சர்னா என்ன? கிறிஸ்டியன் கல்ச்சர்னு எதுவும் இருக்கா? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. இதுதான் கிறிஸ்தவ கலாச்சாரம் அப்படின்னு ஒண்ணு சொல்லுங்க. Helping others. அது கல்ச்சரா? அது கேரக்டர். கலாச்சாரம், கிறிஸ்தவ கலாச்சாரம். கலாச்சாரம்னா நம்முடைய உணவு, நம்முடைய உடை, நம்முடைய ஃபெஸ்டிவல்ஸ், அல்லது நம்முடைய இந்த லைஃப் சைக்கிள் ஃபங்க்ஷன்ஸ், பிறப்பு, இறப்பு, திருமணம், இந்த மாதிரி காரியங்கள், இதுல எல்லாம் தான் நம்முடைய கலாச்சாரம் வெளிப்படும். கிறிஸ்தவ கலாச்சாரம்னு என்ன இருக்கு சொல்லுங்க, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க பாப்போம். கிறிஸ்தவர்கள் எல்லாரும் தாலி கட்ட வேண்டும் சொல்லலாமா? அதான் தண்ணி மாதிரி, இட் டேக்ஸ் த லோக்கல். லோக்கலா எடுக்கணும், எடுக்குதாங்கிறது தான் கேள்வி. அந்த கலாச்சாரத்திற்குள்ள போகிற பொழுது, அந்த கலாச்சார வடிவத்தை பெறுகிற பொழுது, then there is growth. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப சிம்பிளான உதாரணம் சொல்றேன். நீங்க எல்லாம் ஃபீல்டு விசிட் போயிருப்பீங்க, போயிருக்கிற ஆட்கள் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கோயா சர்ச்சில் உட்கார்ந்துகிட்டு அல்லேலூயா கர்த்தரையே அந்த பாட்டை வந்து கோயா லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி பாடுவாங்க, அல்லது தமிழ் பாட்டை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி பாடிக்கிட்டு இருப்பாங்க. அது அவன் டியூனா? இல்லைங்க, அவன் டியூன் அருமையான டியூன் இருக்கு.
கோயாக்காரனை பாட விட்டீங்கன்னா அவன் வாட்டுக்கு பாடுவான். ரேலா 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 ரேலான்னு ஆரம்பிப்பான், பாடிட்டே இருப்பான். அப்ப அங்க என்ன செய்யறோம்? கோயா கல்ச்சரை வந்து சப்டியூ பண்ணிட்டு நம்ம கல்ச்சர் தான் பெரிய கல்ச்சர் அப்படின்னு நினைக்கிறோம். யார் மாதிரி? பேதுரு மாதிரி, யூதர்கள் மாதிரி. இவங்கெல்லாம் பன்னிக்கறி சாப்பிடுற ஆள்கள்ங்க. இவங்களுக்கு என்ன கலாச்சாரம் இருக்குது? நம்ம கலாச்சாரம் எப்படிப்பட்ட கலாச்சாரம்? பயங்கர சேஞ்சுங்க. சோ கலாச்சார வடிவம் பெறவில்லை என்றால் கிறிஸ்தவம் வளராது. திருநெல்வேலியில கிறிஸ்தவம் வளர்ந்ததுக்கு மிஷினரிகள் காரணம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, தாவீது சுந்தரானந்தம் அப்படிங்கிறவருடைய வாழ்க்கை வரலாறை படிக்க. தாவீது சுந்தரானந்தம் உள்ள நுழைஞ்சதற்கு பிறகுதான் கிறிஸ்தவம் வேகமான ஒரு வளர்ச்சியை கண்டது. அது வரைக்கும் அங்கொன்றும் இங்கொன்றும் அவ்வளவுதான். ஏன்? ஏன்னா தாவீது சுந்தரானந்தம் வந்து லோக்கல் கல்ச்சருக்கு அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சார். இட் வாஸ் அ மேஜர் ஷிஃப்ட். பண்ணியே விரும்பாத யூதர்களும் பன்னிக்கறி திங்கிற ஜென்டைல்ஸும் வந்து உட்கார்ந்துருந்தாங்க. ஜூவிஷ் கல்ச்சரல்ல இருந்து வெளியே போக ஆரம்பிக்குது. அடுத்த மேஜர் ஷிஃப்ட், இதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். அடுத்த மேஜர் ஷிஃப்ட் வந்து அது வரைக்கும் த வே அப்படின்னு தான் இருக்கும். கிறிஸ்டியானிட்டியை பத்தி பேசுகிற பொழுது த வே அப்படின்னு தான் இருக்கும். தமிழ்ல வந்து மார்க்கம்னு இருக்கும்னு நினைக்கிறேன். 11வது அதிகாரத்துலதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கிறிஸ்தவர்களுக்கென்று ஒரு ஐடென்டிட்டி ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. அந்தியோகியாவில பட்டணத்தில ஃபர்ஸ்ட் டைம் தே ஆர் கால்ட் அஸ் வாட்? என்னன்னு கூப்பிட்டாங்க? கிறிஸ்டியன்ஸ். ஆக்சுவலா அது நக்கல் பண்றதுக்காக கொடுத்த பேர். கிரீக்ல வாசிங்கன்னா டக்லிங் இருக்குல்ல, டக்லிங்னா என்ன அர்த்தம்? வாத்து குஞ்சின்னு அர்த்தம். வாத்தோட குஞ்சி அல்லது வாத்தோட குட்டி. கிரைஸ்ட்லிங்ஸ், அதான் அவங்க கொடுத்த பேர். கிரைஸ்ட்லிங்ஸ் மீனிங் கிறிஸ்துவனுடைய குஞ்சுகள் அல்லது கிறிஸ்துவனுடைய குட்டிகள் அப்படின்னு கொடுத்தாங்க. ஸோ இந்த 4 ஷிஃப்ட் வந்து இந்த ஜென்டைல் வேர்ல்டுக்குள்ள போகிறப்போ அது வந்து நடக்குது. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஷிஃப்ட். ஜெருசலம்ல இருந்து சமாரியாவுக்கு போகுது. யூதர்கள் கலாச்சாரத்துல இருந்து ஜென்டைல் கலாச்சாரத்திற்கு மூவ் ஆக ஆரம்பிக்குது. அவர்களுக்கென்று ஒரு ஐடென்டிட்டி ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ரூரல் டு சிட்டிஸ் மூவ் ஆக ஆரம்பிக்குது. இந்த 4 ஷிஃப்ட் நடக்கிறதுனாலதான் சபை வந்து வேகமா வளர ஆரம்பிச்சது. Any questions? இன்னும் நான் உங்க ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பார்க்கல, சாரி. I was busy with some meetings, so அதனால பார்க்க முடியல. பட் அடுத்த வாரத்துல நான் எப்படியாவது பார்த்து கமெண்ட் சொல்றேன். நம்பர் வந்து என்ன 11 தான் வருது. யூசுவலா ரெஜிஸ்டர் பண்ணது எத்தனை பேரு? யாருக்கும் ஞாபகம் இருக்கா எத்தனை பேர் ரெஜிஸ்டர் பண்ணாங்க? Around 15 to 20 இருக்கும். எக்ஸாக்ட்லி கவுண்ட்